துலாம் ராசிக்காரங்கள்ட்ட அவ்வளோ சீக்கிரம் கடன் வாங்க முடியாது. துலாம் ராசிக்காரங்களும் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் கடன்கிறது போய் வாங்கிட மாட்டாங்க. அப்படி கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேது காலங்களில் கடன் படுறதும், கேது காலங்களில் கடன் அடைக்க முடியாமல் சிரமப்படுறதும், நம்ம யார்ட்டையாவது போய் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்க போகிற நேரத்தில் கூட ஒரு அவமானம், அசிங்கமோ இல்லை கடன் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ கேது இந்த மாதிரி உருவாக்கிடும். இவங்கள்ட்டலாம் பணத்தை கொடுத்தா ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க. திடீர்னு ஒரு ஆசை வரும் பாருங்களேன், அந்த ஆசையில் தான் ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் யாருக்கு தான் கடன் இல்லை இல்லையா? எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும். அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது? இப்போ இருக்க காலகட்டங்களில் கடன் வாங்காமல் எதுவுமே எங்களால் பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி. அப்படி இருக்கப்போ இந்த 12 ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட் எனி காஸ்ட் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்படி பார்க்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுலேருந்து என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமாக அவங்க கடன் வாங்கினாங்க, எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த கடன்கிற விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் எதுக்கு கடன்படுவாங்க அப்படின்னா, இவங்களும் குடும்ப கட்டமைப்புக்காக தான் ஃபஸ்ட்டு கடன்படவே ஆரம்பிப்பாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பணம் சேர்த்து வைக்கக்கூடிய குணம் அதிகம். இவங்கள்ட்டலாம் பணத்தை கொடுத்தா ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க. திடீர்னு ஒரு ஆசை வரும் பாருங்களேன், அந்த ஆசையில் தான் அதீதமாக செலவு பண்ணிடுறது. திடீர்னு தான் அது நடக்கும் துலாமுக்கு. அந்த பொருள் ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு வரும். இருக்கிற எல்லா பணத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. துலாம் ராசிக்காரங்கள்ட்ட அவ்வளோ சீக்கிரம் கடன் வாங்க முடியாது. துலாம் ராசிக்காரங்களும் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் கடன்கிறது போய் வாங்கிட மாட்டாங்க. அப்படி கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் அவமானப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா துலாம் எப்போ கடன் வாங்குறாங்களோ, ஏன்னா அது சுக்கிரன் என்னைக்கு கடன் வாங்குதோ, சுக்கிரன் தன் நிலையிலிருந்து அவமானப்படக்கூடிய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா துலாமுக்கு எப்பவுமே சனி ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சனி என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். நிதானமாக இருந்து எதுவாக இருந்தாலும் நிதானமாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க. அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னாலே அங்கே குரு அவங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதாவது அவமானப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். யார் முகத்தையும் பார்க்க முடியாத மாதிரி துலாம் ராசிக்காரங்க ஆயிடுவாங்க. கரெக்டாக கடன் பட்டதுக்கப்புறம், கடன் வாங்கினதுக்கப்புறம் அந்த சுக்கிரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது அப்படியே அசுப சுக்கிரனாகவே மாறிடும் துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஏமாத்தணுங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் துலாம் ராசிக்கு வராது. எப்படியாவது நான் கடன் அடைச்சிடுவேன் இருக்கும். ஆனால் கடன் வாங்கினவங்களே எதிரியாக பார்க்கக்கூடிய தாட் ப்ராசஸ்ங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்துடும். அதே போல் துலாம் ராசிக்காரங்க யாருக்காவது கடன் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தூக்கமே வராது. அதனால் கொடுத்த கடனை எப்படி வாங்குறது அப்படிங்கிற அந்த கேள்வியே உங்களை ஒரு வழி பண்ணிடும். நீங்கள்லாம் கடன் கொடுத்துட்டீங்க, எனக்கு கடனே வரல, நேராக குருவாயூரப்பன்ட்ட போயிடணும். குருவாயூரப்பன் தான் உங்களுடைய கடனை திருப்பி வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பே குருவாயூரப்பனுக்கும் அம்பாளுக்கும் தான் உண்டு. அம்பாள் வழிபாடை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஜென்ரலாகவே துலாம் ராசிக்காரங்களெல்லாம் தானம் கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா, துலாம் ராசியில் இருக்கவங்களுடைய பேரண்ட்ஸே கடன் பட்டுருவாங்க. முக்கியமாக அவங்களுடைய அப்பா, துலாம் ராசியோட அப்பா கடன் படுவாங்க. அந்த கடன் பட்டு சில துலாம் ராசிக்காரங்க அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லையும் வருவாங்க. இல்லைன்னா அந்த லைஃப் ஸ்டைலை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கடன் அடைக்கக்கூடிய அமைப்புலையும் வருவாங்க. அப்போது இந்த குருவாயூர் வழிபாடு அப்படிங்கிறது குழந்தை இல்லையா, அந்த குழந்தைக்கிட்ட போய் நீங்கள் வழிபாடு பண்ண கொடுத்த பணம் நீங்கள் திருப்பி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் அப்படிங்கிறது உண்டாகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு வரவுங்கிறது எப்படி இருந்தாலும் வந்துடும். அது தெய்வ அனுகிரகம். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சாவது துலாம் ராசிக்காரங்க கடனை திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் பீரியட் அப்படிங்கிறது எடுத்துக்குவாங்க. அப்போது நீங்கள் அந்த லாங் டேர்ம் ப்ராசஸ் பிளானிங், எதுக்காக கடன் வாங்குகிறோம், இந்த கடனை எப்படி என்னால் திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் முதல் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் பணம் வாங்குறதாகட்டும் கொடுக்குறதாகட்டும் ஒரு டெட்லைன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு கடன் வாங்கிட்டீங்க துலாம்னாலே அவமானம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு உறுதி அப்படிங்கிறது ஆயிடும். நீங்கள் மகாலட்சுமியும் ரொம்ப இறுக்கி
பற்றிக்கணும். இந்த மகாலட்சுமிக்கெல்லாம் வந்து நல்ல பீஜ மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறது, மகாலட்சுமியோட பீஜ மந்திரங்களை கேட்க கேட்க பணம் செழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் துலாம் ராசிக்காரங்க இப்போ ஆணாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அதாவது அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க செழிப்பா இருக்கணும். அந்த வீட்டில் அந்த பெண்கள் செழிப்பா சந்தோஷமா இருக்க இருக்க லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்க வீட்டில் தங்கும். இதே பெண் துலாம் ராசியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வீட்டில் லக்ஷ்மி வழிபாடு உங்க கைப்பட உங்க கையால ஸ்வீட்டு வச்சு வழிபாடு அப்படிங்கிறத நீங்க பண்ணணும். அதாவது துலாம் ராசிக்காரங்கெல்லாம் வந்து இந்த பால திரிபுர சுந்தரியை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். சின்னதாக அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அவங்களுக்கு வழிபாடு பண்ண கடன் அப்படிங்கிறது சரியாகி ஒரு செழிப்பு நிலை அப்படிங்கிறது போவீங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நம அப்படி சொல்லி அவங்களுக்கு மலர்களாலையும் குங்குமத்தாலையும், அதே மாதிரி இந்த செப்பு காசுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த செப்பு காசுகள்லாம் போட்டு கொடுத்து நீங்கள் வந்து சில்லற காசெல்லாம் வச்சு நல்ல செழிப்பாக அந்த மாதிரி வழிபாடு பண்ணணும். லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பண்ணுறது. துலாம் ராசிக்காரங்க வழிபாட்டு முறையே எப்படி இருக்கணும்னா, மிகுந்த செல்வ செழிப்போடு நீங்கள் பண்ணணும். எங்கெங்க நாங்கள் இருக்கிற நிலைமைக்கு, கடன் இருக்கிற நிலைமைக்கு செல்வ செழிப்பு, அதாவது அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. சில்லற காசெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சில்லற காசெல்லாம் சத்தம் பண்ணி இந்த லக்ஷ்மி வழிபாடெல்லாம் பண்ண முக்கியமாக இந்த லக்ஷ்மி குபேர வழிபாடு, அதாவது லக்ஷ்மி குபேர ஐஸ்வர்ய சம்பத்து கொட்டட்டும் அப்படின்லாம் சொல்லி வழிபாடு பண்ண அந்த சத்தங்கள் லக்ஷ்மி அப்படிங்கிறது உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா நீங்கள் சுக்கிரன். அப்படி இருக்கப்போ அந்த லக்ஷ்மி உங்கள்கிட்ட தங்கணும். இப்போ துலாம் ராசிக்காரங்கன்னு பார்க்குறப்போ இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, காதல் மன்னர்கள், இந்த காதலுக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடியவங்க அப்படின்லாம் துலாம் ராசியில் இருப்பாங்க. தேவையில்லாமல் லைஃப் பார்ட்னருக்கோ இல்லை அவங்க லவ்வருக்கோ ஏதாவது ஒன்று பண்ணுறேன், ஏதாவது ஒன்று வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக போய் கடன்லேயே போய் இவங்க ஃபஸ்ட்டு விழுகிறதே அப்படியே தான் இருக்கும். அது வரைக்கும் தனக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ்ங்கிறது இருக்காது. லைஃப் பார்ட்னரை உண்மையாக, அதாவது துலாம் ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக எதையும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்த மென்று முழுங்கி தன்னுடைய குறைகளை வந்து உள்ளுக்குள்ளாரையே வச்சுட்டு கூட இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரில் எங்கேயாவது போய் சிக்கிக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறது. அதுக்கப்புறம் அதே லைஃப் பார்ட்னர்கிட்ட சண்டையும் போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற கிளைண்ட்டும் அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் இருந்தாங்க. அதாவது மனைவி துலாம் ராசி, கணவன் மேஷ ராசி. அவருக்கு வந்து பர்த்டே சர்ப்ரைசஸ் கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்குமா. அந்த பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தெரிஞ்ச வட்டாரத்திலேயே அவங்க போய் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கிட்டு அந்த பிறந்த நாளையும் நல்லா செழிப்பாக கொண்டாடிட்டாங்க. ஆனால் சரியான டைமில் போய் அவங்களால அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. கடன் கொடுத்தவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கணவர்கிட்டயே போய் கேட்டுட்டாங்க. கணவர்கிட்ட போய் கேட்டோன்னே, நான் உனக்காக தானே கடன் வாங்கினேன், நீ எப்படி எனக்கு கேள்வி கேட்ப. ஆனால் கடன் வாங்கின விஷயம் கணவருக்கு தெரியவே தெரியாது. இது எங்கே போய் விட்டுருச்சுன்னா டிவோர்ஸில் போய் விட்டுருச்சு. கணவர் டிவோர்ஸ் கேட்கல, இந்த துலாம் ராசி தான் டிவோர்ஸ் கேட்டாங்க. எப்படி நீ என்னை தவறாக நினைப்ப அப்படின்னு. ஏன்னா துலாமுக்கு வந்து அப்பப்போ புதன் ஒழுங்காகவே வேலை செய்யாது. ஒரு விஷயத்தில் அப்படியே ஸ்டக்காகி நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்ச தவறை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. துலாம் ராசிக்காரங்க கடன் வாங்குறீங்கன்னா முதல் நேர்மை ரொம்ப அவசியம். துலாம் ராசிக்காரங்க நேர்மையை விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப் ரொம்ப கீழே போயிடும். என்னதான் தெய்வ வழிபாடு பண்ணினாலும் அந்த நியாய தர்மம் சரியா இல்லைன்னா சனியே உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனியே பயந்துக்கும்பாங்க துலாமுக்கு. ஏன் அப்படின்னா துலாம் வந்து நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் அந்த நியாய தர்மங்களுக்கு கட்டுப்படாமல் போகிறப்ப எங்கே நான் தவறு செஞ்சேன், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த மறைக்கிறோம். துலாம் ராசி இந்த தவறு செய்வீங்க. இந்த தவறு செய்கிறப்ப தான் நீங்கள் கடன்லேயே போய் விடுவீங்க. ஒன்றும் இல்லை, அவங்க இது ரொம்ப சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு விஷயம். அவங்க போய் அவங்க கணவர்கிட்ட, இப்போ இந்த டைம் என்கிட்ட உனக்கு பண்ணுற அளவுக்கு சரியான பணம் இல்லை, ஆனால் என்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க டிவோர்ஸ் ஆகிருந்திருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு கடனில் விழுந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மனைவி வந்து அந்த கடனை அடைச்சிட்டாங்க. அந்த கணவரும் மறுபடியும் போய் என் மனைவி தானே கடன் வாங்கினாங்கன்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை போய் கடன் அடைக்க போனப்போ தான் அவங்க மனைவி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதே அவருக்கு தெரிய வந்தது. கடன் அடைச்சாச்சு. வாழ்க்கை துலாம் ராசிக்காரங்க கடன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி பல ஆயிரம் தடவை யோசிச்சு தான் நீங்கள் கடன் வாங்கணும். ஏன்னா அதிக ஆடம்பரத்துக்கு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழல்ங்கிறது பெரும்பாலான துலாமுக்கு அமைஞ்சிடும். அதனால் செய்யக்கூடிய செலவுகள் நிஜமாலுமே
அந்த நேரத்துக்கு உகந்ததா தேவையானதா அப்படிங்கிறத வந்து கருத்துல வச்சுட்டு தான் நீங்க கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகணும். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, விநாயகரை போய் பிடிச்சிக்கணும். ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா? விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும். நீங்க தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்றது, இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டா மட்டும் இங்க கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறது இல்லை. அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். அது போக முக்கியமா சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம், எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு 2.5 நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்ட காலங்கள்ல எதுவுமே பண்ணாம, அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம, கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம, சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம், கடனை கொடுக்கவும் வேணாம், வாங்க போகவும் வேண்டாம், அந்த நேரத்துல முடிவும் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம காலங்கள்ல கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம். ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க. சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டமத்துல கடன் வாங்கிட்டோம், எங்களுக்கு தெரியலையே, அன்னைக்கு எங்க நட்சத்திரம் விதி அப்படிதான் பண்ணும். அன்னைக்கு நீங்க கடன் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க, எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்க்குக்கு போகணும், அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க. அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அந்த கடனை அடைக்கவே முடியாது. சரி, இன்னைக்கு நான் லோன் அடைக்க போற நாள், இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், போகாதீங்க. திரும்ப அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை கட்ட முடியாம போற சூழ்நிலையோ இல்லை மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒண்ணு சந்திராஷ்டமம் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்கள்ல அமைதியா இருந்துக்கிறது நல்லது, தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது. எதற்காக கடன் வாங்குறோம், வீண ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா, கால்குலேட்டிவா இருந்து சிக்கனமா இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆசைப்படப்படதான் கடனுக்குள்ள போய் நம்ம விடுவோம். ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.